வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் சினிமத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை வச்சிருக்கேன் உங்களுக்காக. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் 13 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டார் இல்லையா? அந்த 13 வருஷத்துடைய கம்ப்ளீட் பண்ணதை செலிப்ரேட் பண்றாங்க அவங்களுடைய ரசிகர்கள். இது ஒரு பக்கம் இருக்கு. அவருடைய அடுத்த படம் அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசுங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. என்னதான் இவர் நிறைய திரைப்படங்களை நடிச்சிருந்தாலும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வாயை மூடி பேசவும் அவருடைய கெரியர் ஸ்டார்ட்ல அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த லக்கி பாஸ்கர் இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே பெரிய அளவில் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். கோதா அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த படமே ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் வசூல் ரீதியாக அந்த படம் பெரிய அளவில் சக்ஸஸ் இல்லை. இப்போ காந்தா அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் எப்படியெல்லாம் நம்ம ரசிக்கணும் ஒரு கதாபாத்திரத்தை அப்படின்றத இந்த டேரக்டர்கிட்ட தாங்க கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி செதுக்கி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கதை சொன்னதுமே நான் ஓகே சொல்லிட்டேன், மறுப்பே சொல்லாமல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ 13 வருஷத்துடைய பயணத்தில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு இந்த காந்தா படம் தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் பெரிய அளவில் இன்புட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். படத்துடைய போஸ்டர்லாம் பார்க்கும்போதே இதுவும் ஒரு பீரியாடிக் படம் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம இந்த லக்கி பாஸ்கர் படமே இப்போ இந்த காலகட்டத்தில் எடுத்திருந்தா பெரிய அளவில் இருக்காது. ஆனால் அது அந்த டைமில் எடுத்த மாதிரி காமிச்சதுனால தான் படத்துடைய சக்ஸஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்மளால சொல்ல முடியும். துல்கர் சல்மானோட இணைஞ்சு ராணா தகுபதி நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த காந்தா. செல்வமணி செல்வராஜ் அப்படின்றவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவில் இருக்குது. சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்லாம் நமக்கு தெரிய வரும். சாய் பல்லவி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் பிரேமம் படம் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு கதாபாத்திரத்துக்குள்ளே போயிருப்பாங்க. அண்ட் அப்புறமா நடித்த திரைப்படங்கள் எல்லாமே பெரிய அளவில் ஹிட்டு. இப்போ தண்டேல் அப்படின்ற படம் நாக சைதன்யாவோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அவங்களுடைய கெரியரில் என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நடிகையாக இருந்த சாய் பல்லவி அடுத்ததாக இயக்குனராக அறிமுகமாக போகிறாரு அப்படின்றது தான் ஒரு சிறப்பான அப்டேட். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஹீரோயினாக இருக்காங்கன்னா அப்படியே ஹீரோயினாகவே ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் பட்டுன்னு இப்படி டைவர்ட் ஆனது அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் ஆகி போச்சு. சரி பரவாயில்ல, அது கூட ஓகே தான். ஆனால் அடுத்ததான் என்ன வரப்போகுது அப்படின்னா நாக சைதன்யாவே அதில் ஒரு ரோல் போட போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எடுக்கிற ஃபஸ்ட்டு படத்துலேயே நாக சைதன்யாவுக்கு ஒரு கேரக்டர் உண்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பெரிய அளவில் நாக சைதன்யாவுடைய ஃபேன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்காக எக்ஸ்பெக்டேஷனை வச்சாச்சு. அண்ட் சாய் பல்லவியுடைய ஃபேன்ஸுமே சீக்கிரமாகவே டேரக்டர் ஆவாங்க, டேரக்டர் சூன் அப்படின்லாம் இந்த தண்டேல் படத்துடைய ப்ரமோஷன் அப்போவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வேகம் எடுத்திருக்கு. அடுத்ததான் என்னென்ன படத்துடைய அப்டேட்லாம் இவங்க நடிப்பில் வரப்போகுது, இயக்கத்தில் என்ன படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு கூடிய விரைவில் தெரிய வரும். ஜான்வி கபூர் தேவாரா அப்படின்ற படம் மூலியமாக, அதாவது ஜூனியர் என்டிஆர் கூட நடிச்சது மூலியமாக தான் தென் சினிமாக்கே அறிமுகமானாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தென்னிந்திய திரையுலகில் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆன படம். ஆனால் அந்த படத்தில் அவங்க ஜஸ்ட் கேமியோ ரோல் மட்டுமே தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா பெரிய அளவில் அவங்களுடைய கேரக்டருக்குன்னு இம்பார்ட்டன்ஸே இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் சவுத் இந்தியன் சினிமாவில் ரிலீஸ் ஆகும்போது அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னால் போதும் சுட்டுமல்லி சாங்க போதாதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த படம் பார்த்ததும் ஜான்வி கபூருக்கு பெரிய அளவில் கேரக்டர் இருக்கும் தான். பட் பரவாயில்ல, 2-3 பாட்டை கேட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபேன்ஸு. சரி அடுத்ததான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் நிறைய படங்கள் புக் ஆனாலும் மறுபடியும் போய் ஒரு பாலிவுட்டில் படம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பாலிவுட்டில் ஒரு படம் கமிட் ஆனாங்க. அந்த படத்துடைய டேட்டு தான் இப்போ தள்ளி போகுது. சஷாங்க் கைதானுடைய இயக்கத்தில் சன்னி சங்கரிக்கு துளசி குமாரி அப்படின்ற ஒரு படம். அந்த படம் ஏப்ரல் 18 ரிலீஸ் ஆக இருந்துச்சு. வருண் தவான் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் மூலியமாக தான் ஜான்வி கபூரும் வருண் தவான் 2 பேரும் சேர்ந்து முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2 பேரும் ஜோடியா. எனிவேஸ் இந்த படம் வந்து ஏப்ரல் 18 கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் இந்த படம் இப்போ தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏங்க ஆல்ரெடி இப்போ தான் தேவாரான் படம் கொடுத்துருக்கேன், அந்த படம் பாலிவுட்லேயும் நல்லா தான் போச்சு, இப்படி தள்ளி போச்சு அப்படின்னா எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, இந்த படம் தள்ளி போகிறது ஒரு வகையில் நல்லதான். இனி அடுத்த படத்தில் டக்குன்னு கமிட் ஆயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வரிசையாக நிறைய திரைப்படங்கள் இருந்தாலும் இந்த படம் தள்ளி போகிறது அப்படின்றது ஜான்வி கபூருக்கு கொஞ்சம் மனசு வலிக்க தான் செய்யுது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்லாம் பேசிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப பிடித்த மாதிரியான ஒரு திரைப்படம், சீக்கிரமாக அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனிவேஸ் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த படத்துடைய டேட் தள்ளி போய் எப்போ தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஜோ அப்படின்ற படத்துக்கு அப்புறமா ரியோ அடுத்ததான் என்ன படம் தான் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் கிடையாது, தயாரிப்பில் இப்போ ஒரு படம் உருவாகுது. தான் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற திரைப்படம் எஸ் சுகுமாரோடைய இயக்கத்தில். இந்த ஸ்வீட் ஹார்ட் திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட்டை இப்போ சொல்லியிருக்காங்க. மார்ச் 14 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஜோ அப்படின்ற படமே யாருமே எதிர்பார்க்காத அளவில் பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கதை அப்படின்ற பக்கம் பார்த்தோம்னா இது நிஜமாவே ரசிகர்களை கவர்ந்த கதை தான் அப்படின்னு சொல்கிற வரிசையில் தான் இந்த படமே இடம் பிடிச்சிருக்கும். வசூல் ரீதியாக இந்த படம் பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலுமே எல்லாருடைய மனசையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சுப்பா
அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் அந்த படமே அமைஞ்சிருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஸ்வீட் ஹார்ட் திரைப்படமும் முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய தயாரிப்பு அப்படின்றதுனால கண்டிப்பாக இதில் பாட்டுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். டெஃபினட்டாக அந்த பக்கத்தில் ஸ்கோர் பண்ணி தூக்கிடுவாங்க இந்த படத்தை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ரிலீஸுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.